வணக்கம் திரு பார்த்திபன். உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவம் 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஏர்லியஸ்ட் வந்து நான் ஆஃப்டர் ஃபினிஷ் HPMல PLK எனக்கு கிடைச்சப்ப ஸோ வந்துட்டு நானும் வந்த PLK-னுக்கும் வந்தேன். எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் மெமரிஸ் தானே, எல்லாம் புதுசாக தானே இருக்கும். ஸோ வந்துட்டு டாம்ல வந்துட்டு ஒரு டாம்ல வந்து ஒரு 30% கிட்ட பே பண்ணுவாங்க. இந்த டைரக்ட் ஆப்போசிட்ல வந்துட்டு கட்டில இந்த பீரோ எல்லாம் இருக்கும். ஸோ என்னோட கூட்டாளியே வந்துட்டு ஒரு 3 பேரு கிட்ட ஒன்னாதான் இருந்தோம். ஏன்னா ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்தனால எல்லா கூட்டாளிங்களும் வந்துட்டு தெரியும் எனக்கு. ஸோ வந்துட்டு அப்ப மணி எனக்கு தெரியல, ராத்திரி மணி எத்தனை இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு போனெல்லாம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எல்லாம் தூங்கிட்டு இருந்த டைம். நான் நினைக்கிறேன் ஒரு 1 or 2 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கம் வரல. நானும் இந்த சைட்டு மண்ணுக்கெல்லாம் பாக்குறேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து தூக்கம் வரல. நானும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன யோசிச்சா என்னது திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. அப்ப வந்து கொஞ்சம் தூரத்துல வந்து என்னமோ ஒரு சவுண்ட் கேக்குது. அப்ப வந்துட்டு நானும் படுத்துட்டு இப்படியே பாக்குறேன், சைட்ல பாக்குறேன். அப்ப வந்துட்டு ஒரு சின்ன பையன் மாரி 3-4 years அந்த மாரி சின்ன பிள்ளை மாரி மொட்டை அடிச்சிருக்கு. சின்ன பிள்ளைங்க நப்கின்லாம் கட்டுமே, நப்கின் கட்டிக்கிட்டு மொட்டை அடிச்சிருக்கு. உடம்பு வந்துட்டு ஒரு சோப்பு கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு. அதோட அவுரா மாரி சோப்பு கலர்ல இருக்கு. நானும் தூரத்துல இருந்து பாக்குறேன். கட்டலா போயிட்டு நிக்குது, என்னமோ பேசுது. சரியா விளங்கணும் இல்ல, அதே பேசுது, யார்கிட்டையும் பேசல, ஆனா அதே பேசுது. ஆனா கட்டலா போயிட்டு நிக்குது. ஏன்னா கட்டல் வந்து ஆப்போசிட்ல வேற இருக்கும். ஒவ்வொரு கட்டல்கிட்டையும் போயிட்டு நிக்குது. ஆனா என்ன பேசுதுன்னு தெரியல, என்னமோ பேசுதுன்னு தெரியும். ஏன்னா வந்துட்டு நான் வந்து மிடில்ல படுத்திருக்கேன். அப்ப நான் வந்துட்டு பாக்குறேன், என்ன அது அப்படின்னு. சின்ன பையன் மாதிரி இருக்கு. வயிறு வந்து கொஞ்சம் அப்புறம் புஞ்சை மாரி கொஞ்சோண்டு வயிறு, நப்கின் கட்டி இருக்கு. எதுவுமே சட்டை எதுவும் இல்ல, நப்கின் தான் கட்டி இருக்கு. நானும் வந்து என்ன பாஷையா இருக்கும், அது வந்துட்டு தூரத்துல வளர்ந்துட்டு பேசுது, இன்னமும் பேசுது. என்ன பேசுது? அப்ப கிட்ட வரதான் மலாயில பேசுது. அதே பேசுது, சொந்தமா பேசுது. ஒவ்வொரு கட்டல் கிட்ட போய் நிக்குது. ஏன்னா கட்டல் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால கட்டல் கிட்ட நின்று பேசிக்கிட்டே வருது. என்ன பேசுச்சு? இல்லைங்க, அதுக்குதான் வரேன். சோ வந்துட்டு நானும் விடை சைட்ல எல்லாம் பார்த்தா எல்லாம் தூங்குறாங்க. ஆப்போசிட்ல எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் தூக்கம் வரல. நான் மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு கிட்ட வந்துருச்சுல. அப்ப அந்த சவுண்ட் வந்து என்கிட்ட கிட்ட வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டேன், கண்ணை மூடிட்டேன். அப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு அது என் கட்டல் கிட்ட வந்துருச்சு. ஆனா நான் கண்ணு வந்து திறக்கல, கண்ணு மூடிட்டு படுத்திருக்கேன். அது பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. சரி, உங்க கட்டில் கிட்ட வந்துருச்சு, அப்புறம் என்னாச்சு? அது வந்துட்டு அது பேசுது. ஏன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டேன். நான் படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஏன்னா அப்போ வந்து 17 வயசு தானே, நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்கேட்டா தானே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தது இல்லை. அப்ப வந்துட்டு அது சொல்லுது, சத்து சுடாச்சிடோ சத்து belum tidur lagi tutup mata saja-ன்ட்டு சிரிக்குது. சிரிக்குது. இது வந்து என் கட்டல் கிட்ட நின்று பேசுது. ஓகே, வேர்த்திருக்குமா உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது? என்னடா இது அப்படின்ட்டு நான் வந்துட்டு கண்ணுலாம் மூடி இருக்கேன், பிளாங்கெட் போட்டு இருக்கேன். நான் வந்து திறந்து பார்க்கல. அப்ப வந்து கொஞ்ச நேரம் கட்டல் முன்னுக்கு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு, சிரிச்சிட்டு நானும் அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏஞ்சி பாக்குறேன், இல்ல. அது அப்ப எனக்கும் தெரியல இது வந்து ட்ரீமா இல்ல உண்மையாலுமே நடந்ததா, என்ன அதுன்னு தெரியாது, எனக்கும் தெரியல.
ஸோ அப்புறமேலு தான் வந்துட்டு என்னோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பாத்ரூம்ல பார்த்தது அது இதுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் இதை பத்தி யாருக்கிட்டே இல்லை. இந்த பாத்ரூம்ல வந்துட்டு ராத்திரி பாத்ரூம் போறது, அங்க ஆளுங்க நிக்கிறது பாக்குறது, அந்த மாதிரி அதுல இருந்தா வந்துட்டு 2 பேர் பாத்ரூம் போனா ரெண்டு பேர் போகணும், தனியா போக கூடாதுன்னு சொன்னாங்க. ராத்திரியானா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட்டைய போட்டுக்கிட்டு தான் இருப்பானுங்க. பயம், அவனுங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாரி இருக்கும். ஒண்டி எங்கேயும் போக கூடாது, 2 பேரா தான் இருக்கணும், தெம்மானு இருக்கணும் அப்படின்னு. அப்ப நானும் இத பத்தி நான் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. அப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாரி எல்லாரும் சொல்ல வந்துட்டு இந்த மாரி பாக்குறது, டாய்லெட்ல பாக்குறது, ராத்திரி பாக்குறது, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் வந்துட்டு எனக்கும். சார், ஆனா மத்தவங்க பார்த்ததுல வந்து நீங்க பார்த்த அதே உருவமா இல்ல வேற உருவமா? இல்ல அதெல்லாம் அத பத்திலாம் நான் கேட்கல. அந்த உருவம் எப்படி இருக்கும், அவங்க உண்மையை சொல்றாங்களா எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப நானும் வந்து காதால கேட்டுக்குவேன், ஓ ஆமாவா அப்படின்னு. என்னோட கதையை நான் யாருக்குன்னே சொன்னது இல்லை. அந்த உருவம் எப்படி இருக்கும், யாரோ பாத்ரூம் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க, ராத்திரி வந்து வெளியே பார்த்தோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த உருவம் எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு என்னது அவங்க வந்து சொல்ல கிடையாது. உண்மையை சொல்றாங்களா எதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து பார்த்தது ஒரு சின்ன பையன், ஒரு 3-4 வயசு உள்ள பையன். ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு என்னன்னா வந்துட்டு டோம் பக்கத்திலே வந்து ஜுருலதே படுத்திருப்பான். அவங்களோட ஸ்டே பண்ற ரூம் இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு டோம் பக்கத்துலயும் வந்து ஒரு ஜுருலத்தை இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்துட்டு எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, இந்த விஷயம் வந்து டெய்லி நடக்கும். எப்படின்னா வந்துட்டு அதோட வேலை வந்துட்டு கவுண்ட் பண்றது, அதுக்கு கொடுத்த வேலை. எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 30% வச்சுக்கோமே அந்த டோம்ல, எல்லாம் வந்துட்டாங்களா, எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு வந்து அதோட வேலை வந்து கவுண்ட் பண்ற வேலை. அதனாலதான் நான் ஏர்லியா சொன்னல, கட்டலுக்கிட்ட எல்லாம் போயிட்டு நின்றுகிட்டே இருக்கு, அப்படி என்னமோ பேசுது அப்படின்னு. அது வந்து தனக்குள்ளே பேசிக்குது, வந்துட்டாங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு. அது லாஸ்டா வந்து என்ன பண்ணும்னா, அதோட கத்துவோ கிட்ட போயிட்டு சொல்லுமா, இத்தனை பேர் வந்துட்டாங்க, இருக்காங்க, இவங்க இல்லைன்னு. அதோட வேலை வந்து அதுதானா. ஆனா இது யாரு வளர்க்குறாங்க, யாரு அவங்களோட கத்துவோ அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லும் தெரியல, எனக்கு தெரியல, அது கன்ஃபார்மா தெரியல. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஆனா இது வந்து வளர்க்கறது எக்கத்துவ எல்லாம் மனசாலுதான். அவங்கள்ட்ட போயிட்டு இதோட வேலை வந்து டெய்லி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றது, கவுண்ட் பண்ணிட்டு. இத உங்ககிட்ட யார் சொன்னா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னா, இது வந்துட்டு அங்க வந்துட்டு உள்ள செகுனா இருப்பாங்களே, அஸ்கார்காரங்களாம். அப்போ வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க வந்துட்டு சொன்னாங்க, நீங்க வந்துட்டு எங்கேயும் போக கூடாது ராத்திரி, நீங்க என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, யாரு வரீங்க, யாரு இல்ல அப்படின்ற வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் வந்து தெரியும். அப்போ வந்து அதுல வந்துட்டு ஒரு சூட்லஸை வந்து அவர் வந்து இந்த மாரி யாருக்காச்சும் ஏதாச்சும் வந்துட்டு அன்யூஷுவலான திங்ஸ் எதுவும் நடந்துச்சுன்னா, அந்த பேய் பிடிக்கிற மாரி அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுக்கிற மாரி ஒரு ஜூட்லஸை இருப்பார். அவர் சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும். அவர் வந்துட்டு என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி ஆளுலாம் வந்து சொல்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கு அப்படின்னும் போதுதான் அப்பதான் வந்து நான் ரீகால் பண்ணேன். ஏன்னா வந்து இது வந்து டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து என் கண்ணுக்கு அது பட்டிருக்கு, நான் பார்த்திருக்கேன். அது வந்து அது மேபி அவங்க சிசிடிவி ஏதாவது வச்சிருக்கிறத வச்சு பேஸ் பண்ணி சொல்லிருப்பாங்க. சிசிடிவி இல்லறதுக்கு வாய்ப்பே இல்லை.
அப்ப அந்த டைம்ல பிஎல்கேன்ல எங்கேயுமே சிசிடிவிலாம் இருக்காது. டாம்ல, டாய்லெட்ல எங்கேயுமே இருக்காது. கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சுல, அதனால நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்களா? நான் இந்த மாதிரி பார்த்தேன். நான் யாருக்கிட்டையும் கேட்கல, இத பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன்னா வந்து வந்துட்டு எனக்கே வந்துட்டு இது ட்ரீம் நடந்தது வந்து ட்ரீமா உண்மையா இல்லையா அப்படின்னு வந்துட்டு அது எனக்குள்ளே வந்து ஒரு தாட் நடந்துச்சா இல்லையா. அப்புறமேலுதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நானே வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன். ஓகே, இது இப்படிலாம் நடந்துச்சு. இது நடந்தது வந்துட்டு அன்னைக்கு வந்து இது அன்னாடிக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஆனா அன்னைக்கு வந்து என் கண்ணுல பட்டிருக்கு, இதை நான் பார்த்திருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் கேள்வி கேட்டிருக்கேன்ல, தொலைக்கி இல்லாட்டி கிட்ட பசிமாங்கன்னு கதை பேசிருக்கலாம்ல, யாரு என்ன ஏது குளம் கோத்திரம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அதான் பாருங்க, அது வந்து ஒரு சின்ன பையன் அது வந்துட்டு பேசுது, அதே சொந்தமா பேசிக்குது, கட்டலா போயிட்டு நிக்குது. நானும் பாக்குறேன், என்னதான் இது நின்றுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப கிட்ட வரும்போதுதான் நான் பிளாங்கெட்டை மூடிட்டு நான் கேக்குறேன் என்னதான் பேசுன்னு. அப்பதான் எனக்கு விளங்குச்சு இந்த மாரி பேசுறது அப்படின்னு. சின்ன பையனுங்க பிள்ளைங்க எல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாரிதான் இருக்கு. உடம்புல ஒரு துணி இல்லை, நம்கின் மட்டும்தான் கட்டிட்டு இருக்கு. ஆனா உடம்பு வந்து சோப்பு கலர்ல இருக்கு. அப்ப அதை பார்க்கும் போது சோப்பு கலர்ல இருந்துச்சு. மொட்டை அடிச்சிருக்கு, முடியல, ஒன்னும் இல்ல. சின்ன பிள்ளை மாரி தான், வயிறு கொஞ்சம் தொப்பையா இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ராத்திரியான உங்களுக்கு இந்த ஞாபகம் வந்திருக்குமே அங்க தங்கி நிற்கும் போது? இல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பழக்கமாச்சு. ஏன்னா அந்த டைம்லாம் இது பார்க்காத டைமு. இது வந்து தெரியல, இதை பார்த்ததுலாம் வந்துட்டு என்னோட லக்கா என்னதுன்னு தெரியல. ஆனா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இதா நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்தது வந்து உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கும் தெரிய ஆரம்பிச்சு. நான் முத இது கனவு அந்த மாரி நினைச்சுக்கிட்டேன். ஆனா வந்துட்டு இது நடந்தது வந்து ஒரு உண்மைதான். என் கண்ணுக்கு இந்த இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம், நம்மளும் பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நானும் இந்த விஷயத்த பார்க்கல, அந்த ஒன் டைம் மட்டும்தான் நான் பார்த்தேன். ஓ ரைட், சரி சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.